பணவரவு கூடும், நிலைத்தன்மை நிலைக்கும், சேமிப்பு கூடும், அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். இது யாரு? ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் பேசுகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி, நிம்மதி, செல்வம் அனைத்தும் கிடைக்க, நன்மைகள் மட்டுமே நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு கிரகநிலைகள் அப்படின்ற வருஷம் தொடங்கும் போது கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேத்து, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய், புதன், சனி, இப்படி கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது. ஸோ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த ஆண்டு தொடக்கும் போது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில். 6ஆம் இடத்தில் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பூரணமாக சொல்லலாம், நம்பிக்கையோடு சொல்லலாம். ராசியாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 12ஆம் இடத்திற்குண்டான அசுபகாரியங்கள் அனைத்தும் நடக்காது, சுபகாரியங்கள் மட்டுமே நடக்கும். சுக்கிரன் சுபகிரகம், களத்திரக்காரகன் அப்படின்னு பேர். ஸோ இது வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் குரு பகவான், 11 லாபஸ்தானாதிபதி, பணபரஸ்தானாதிபதி, 11ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், வரவேண்டிய பணம் வசூலாகும். ஜம்முன்னு பணத்தை பரப்பி அது மேலே பெட்டை போட்டு தூங்கலாம், அப்படி அளவுக்கு பணம் அமோகமாக வரும். 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். புத்திரபாக்கியம், அதாவது வீரியஸ்தானம் சொல்லுவாங்க 3ஆம் இடத்தை, அந்த இடத்துல புத்திரகாரகன் இருக்கும் பொழுது இது வரைக்கும் எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய ஆண்டாக காணப்படுகின்றது. சேமிப்பு கூடும், பணம் வந்தாலும் அனாவசிய செலவு சிலருக்கு ஏற்படும், அந்த செலவு உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்காது. சேமிப்பீர்கள். 10 ரூபா இன்கம் வந்தது அப்படின்னா 3 ரூபா தான் செலவு பண்ணுவீங்க, 7 ரூபா சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அந்த சேவிங்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு வீடை வாங்கலாம், அந்த வீட்டை வாடகை மூலம் பணம் சேமிக்கலாம். இப்படி பலவித கணக்கு போடுவீர்கள். ஏன்னா கணக்கன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டு தொடங்கும் பொழுது அவரே உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி. ஸோ கணக்கு போடுவீங்க, இந்த ஆண்டு எனக்கு எவ்வளோ, இந்த வருஷம் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும். இப்போ நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இது இன்க்ரீஸே பண்ண வேண்டாம், அந்த 1 லட்சமே அப்படியே கணக்கு போட்டாலும் 12 லட்சம் வருஷத்துக்கு என்னோடய செலவு இவ்வளோ தான் பண்ணணும். ஸோ சேவிங்ஸ் இவ்வளோ பண்ணணும். இந்த சேவிங்ஸை வச்சு இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு வீடை வாங்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது லோன் போட்டாவது ஒரு வீடை வாங்கணும். இருக்கிற வீடு சொந்த வீடு, அது இஎம்ஐ கட்டுறதுக்கு சரியாக போகிறது. இன்னொரு வீடு இருந்தால் வாடகை வந்தால் எனக்கு சௌகரியமாக இருக்கும், இன்னொரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக இருக்கின்றது. எதிர்கால திட்டங்களுக்காக இப்பொழுதே நீங்கள் அதற்காக அயராது பாடுபடக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிடல், பிள்ளைங்க படிக்கிறதுக்குள்ள ஃபாரின் படிக்கிறாங்கன்னா அந்த ஃபாரினில் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் நிச்சயம் ஒரு முன்னேற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, படித்து முடித்து உத்தியோகம் தேடும் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க நினச்ச காரியம் நடக்கும். நான் நினச்ச கோர்ஸ் சேரணும் அப்படின்னு, இந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும். அதே போல் இந்த அமெரிக்காவில் வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரான்ஸில் இந்த ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும், ஃபாரினுக்கு போனால் எனக்கு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அங்கே நினச்ச காரியம் நடக்கும். ஏன்னா நீர் ராசியில் குரு பகவான் இருக்கிறார், உச்சம் பெறப்போகிறார். குரு புத்திரக்காரகன்,
கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடியது. நீங்கள் நினைப்பீங்க, நான் தான் இந்தியா தாண்டி எங்கேயுமே போகல, இருக்கிற ஊரை விட்டு எங்கேயுமே போகலை, என் பிள்ளைகளாவது ஃபாரின் போய் இப்போ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்கள் கனவு நினைவாகும் ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கின்றது. ஸோ நினைச்ச காரியம் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. 4ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்காரு சார், என்ன சார் பண்ணுறது, சுகஸ்தானத்தை கெடுக்கிறார் சார். அப்பப்போ எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது. அப்பப்போ சில உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும். டாக்டர்கிட்ட போனேன் சார், ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ஆனால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல சார், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் என்னவோ தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்பட போகின்றது. கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இறுதி டிசம்பர் மாதத்தில் ராகு கேத்து பயிற்சியும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றதே தவிர பாதகமாக இல்லை. ஆக மொத்தம் ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான அமோகமான ஆண்டாக இருக்கின்றது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், சேமிப்பு. சேமிப்பை கூட்டணும், அனாவசிய செலவை தவிர்க்கணும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செலவழிக்கும் முன் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலவு நமக்கு தேவைதானா, இதனால் என்ன பலன் உண்டு, இந்த பொருள் நல்லா இருக்கும்போது ஏன் இந்த பொருளை மாற்றணும், இப்படி பலதரப்பட்ட யோசித்த பிறகு நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறது அப்படின்றது பண்ணலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சாதகமான மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, மார்கழி. இந்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்கள். மற்ற மாதங்கள் நியூட்ரலாகவும் இருக்குது, கவனமாகவும் இருக்கக்கூடிய மாதங்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க, அது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி பெரிய அளவில் யாருக்குமே பாதிப்பு கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டும். மகான்கள் யாருன்னா மகான்கள் வழிபாடு பண்ண வேண்டியது இந்த ஆண்டு உங்களுக்கு முக்கியமான வழிபாடாக அமைகிறது. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ராம் ஸ்ரீம் ஓம், ஓம் ராம் ஸ்ரீம் ஓம், ஓம் ராம் ஸ்ரீம் ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் விடாத ஜபிச்சுட்டே வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வரங்கள் அற்புதமாக தடங்களின்றி தாமதமின்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக இந்த மந்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இருட்டு அசத்தோமா சத்கமயா, இருட்டில் எப்படி அசத்தியத்தில் சத்தியமாகும், தமசாமா ஜோதிர்கமயான்னு சொல்லுவாங்க. இருட்டில் வெளிச்சமாகவும் இருப்பதாக இந்த மந்திரம் உங்களுக்கு இருட்டான வாழ்க்கையில் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 9499035459 என்ற எண்ணில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். இந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எழுதி வச்சுக்கலேன்னு கவலைப்பட வேண்டாம், டிஸ்பிளே ஆகும். நான் சென்னை மடிப்பாக்கத்தில் என்னோடய ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் நேர்லேயும் வரலாம், இல்லை ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் உண்டு. ஸோ என்னை கன்சல்ட் பண்ணுன்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.